என்ன பண்ணாரு, கைய கட் பண்ணது பார்த்துட்டு சின்னதா கட் பண்ணாலும் பெருசா பயங்கரமா சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுறாரு. அதனால எல்லாருமே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, விஜய்க்கு சின்னதா அடிபட்டத பார்த்துட்டு எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து காவேரி ஏன் தான் இப்படி பண்றாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்க விஜய் என்ன பண்றாரு, நேரா ஆட் ஷூட் நடக்கிற இடத்துக்கு வராரு. அங்க செலக்ஷன் பண்ற இடத்துல என்ன செலக்ஷன் பண்ணுங்க அப்படின்றாரு. இத பார்த்துட்டு காவேரி அதுக்கப்புறம் நம்ம குமரன், கங்கா எல்லாருமே என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தாங்க வேணும்னோனே, எனக்கு காவேரி தாங்க வேணும். ப்ளீஸுங்க காவேரி என்கிட்ட குடுத்துருங்கங்க. என் பொண்டாட்டி என்னோட அனுப்பிச்சிடுங்கங்க. நான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் குடுக்க மாட்டேங்க. இல்லன்னா நான் இப்படி தாங்க தொல்ல குடுத்துட்டுருப்பேன் அப்படின்றாரு. என்ன விஜய் நீங்க குழந்தை மாரி அடம் பிடிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணதெல்லாம் நல்லா இருக்கா? அப்படின்னோனே, நீங்க தாங்க எல்லாரும் அடம் பிடிக்கிறீங்க. என் வாழ்க்கையில ஏங்க இப்படி விளையாடுறீங்க? என் பொண்டாட்டி ஏங்க என்கிட்டேருந்து பிரிச்சு வைக்கிறீங்க? என் பொண்டாட்டி இல்லாம என்னால இருக்க முடியலங்க. தயவு செய்து வெட்கத்த விட்டு கேட்குறேங்க. தயவு செய்து என் பொண்டாட்டிய என் கூட குடுத்துருங்கங்கன்றாங்க. ஐயோ! விஜய் எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? இங்கேருந்து முதல்ல போங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. சிஸ்டர் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. எப்படி என் பொண்டாட்டி என் கூட சேர்த்து வச்சிருக்கான்னு நம்பிக்கை வந்துச்சு. பிரதர் உங்கள நம்பினேன் பிரதர். நீங்க கடைசியில அமைதியாவே இருக்கிறீங்களே பிரதர். ஆனா பாருங்க சிஸ்டர் ஒரு நம்பிக்கை வார்த்தை சொன்னாங்க. ஏங்க நாங்க எப்போங்க நம்பிக்கையான வார்த்தை சொன்னேன்? இல்ல சிஸ்டர் நீங்க சொன்னது நம்பிக்கையான வார்த்தை தான். எப்படி என் பொண்டாட்டி என் கூட சேர்த்து வச்சிருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது சிஸ்டர் அப்படின்றாரு. ஐயோ! என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க காவேரி. ஏன் தான் இப்படி பண்றாரு? ஏன்டி விஜய் இப்படி பண்றாரு? அப்படின்னோனே, நான் என்னக்கா பண்ணுவேன்? அப்படின்றாங்க. நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலையே அப்படின்றாங்க. இங்கே கங்கா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. குமரன் கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்க விஜய் யாருமே தேவையில்லை. நம்ம காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்துட்டார் இல்லையா? அதுலேருந்து தெரியலையா அவர் எவ்வளோ லவ் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அம்மா கிட்ட பேசலாங்க அப்படின்னோன்னா, அதெல்லாம் வேணாம் கங்கா. தேவையில்லாமல் அத்தை கிட்ட பேசி வம்படியாக வாங்கி கட்டிக்காத. அவங்க செம்ம கோவத்தில் இருக்காங்க. விஜய் அக்ரிமெண்ட் போட்டதெல்லாம் அவங்களால தாங்கிக்கவே முடியல. அதனால தான் அவ்வளோ கோவமாக இருக்காங்க. இப்போ வேற விஜய் இங்கே தொல்லை கொடுக்குறாரா? இன்னும் கோவமாயிட்டாங்க. இதனால் நம்ம எதுவும் பேச முடியாது. சொன்னா கேளு. பேசி திட்டு வாங்காது அப்படின்னோடனே, இருங்கங்க முதல்ல நான் லைட்டாக பேசி பார்க்குறேன். அம்மா மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். அப்புறம் முடிவு பண்ணுவோம் அப்படின்னோடனே, எப்படியோ வாங்கி கட்டிக்கிறது உனக்கு தேவையானதாயிடுச்சு. வாங்கி கட்டிக்கோ. எனக்கு என்ன வந்தது? என்னங்க நீங்கள் விலகுறீங்க? இதில் என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணுறது கங்கா? நீ பேசு. நான் வேணா துணைக்கு நிற்கிறேன் அப்படின்றாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாரு விஜய் ரொம்ப அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. சே நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றது எவ்வளோ கொடுமையாக இருக்குது. என் பொண்டாட்டி சமைச்சு அப்படியே ஊட்டி விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே கரெக்டாக காவேரி வராங்க. வெளியே நிற்கிறாங்க. விஜய் எட்டி எட்டி பார்க்குறாங்க. நம்ம பொண்டாட்டி நம்மள தான் தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்துட்டு காவேரி பார்க்குறாரு. என்ன காவேரி புருஷனை தான் தேடுறியா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கீங்க. நாங்கள் போகிற இடத்துக்குலாம் வரீங்க. நாங்கள் வர இடத்துக்குலாம் வரீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படிலாம் பேசுகிற அப்படின்றாரு. அப்படியே பாவமாக பார்க்குறாரு. ரொம்ப தாங்க நடிக்கிறீங்க இப்போல்லாம் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். ஆல்ரெடி நீ தான் கொடுத்துட்டிய ஆஸ்கர் அவார்டு அப்படின்றாங்க. நான் எப்போ கொடுத்தேன்? ஒரு நாள் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? நான் ரொம்ப நல்லா நடிக்கிறேன்னு. அதனால தானே என்னை ஆட் ஷூட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசுறதுக்கு இல்லை. நீங்கள் எங்களை தொல்லை கொடுக்குறது நிறுத்துங்க. எங்கள் அம்மா உங்கள் மேலே செம்ம கோவமாக இருக்கு. புரிஞ்சுக்கங்க. ஆனால் நீ கோவமா இல்லைல்ல? எனக்கு தெரியும் காவேரி. உண்மையை சொல்லு காவேரி. இந்த வீட்டுக்கு வந்தது, நான் இங்கே தங்கி இருக்கிறது, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறது உனக்கு சந்தோஷமா இல்லையா? உன் மனசை தொட்டு சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு அப்படியே கேட்குறாரு. கையை இங்கே பார், நீ என்ன சொல்கிறியோ சொல்லு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை எடுத்து அவரோட மனசில் வச்சுக்கிறாரு. இப்போ இது கேட்குதா உனக்கு? என்ன துடிக்குதுன்னு கேட்குதா உனக்கு? இது ஃபுல்லாகவே காவேரி காவேரி தாண்டி துடிக்குது. கொஞ்சம் பாரு காவேரி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே காவேரி தன்னை மறக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. புரியுதா காவேரி? என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுதாடி? நீ இல்லாமல் என்னாலையும் சரி என் மனசாலையும் இருக்க முடியலடி. நீ எனக்கு வேணும் காவேரி. அதுக்காக தானே நான் இவ்வளோ பண்ணுறேன். புரிஞ்சுக்கோ காவேரி அப்படின்னோடனே அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க காவேரி. என்ன பண்ணுன்னு தெரியாமல்.